இன்னைக்கு வெட்னஸ்டே. ரொம்ப நாளாக இவங்களும் மீன் குழம்பு கேட்டுட்டு இருக்காங்களா, சரி இன்னைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மீன் வாங்க தான் போயிருந்தேன். மீன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சண்டேவும் வெட்னஸ்டேவும் மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ காலையில் எழுந்து கிளம்பியாச்சு. அங்கே போனால் மீன் வந்து ஒரு 2-3 வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே பாறை மீன் தான் எடுப்பேன். பாறை வந்துட்டு 1 கிலோ 200 சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து குழம்புக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து குழம்புல இருக்க ஃபிஷ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஃப்ரை தான் எப்பவும் பிடிக்கும். நமக்கு தான் நல்லது எதுவுமே பிடிக்காதே. சின்ன வயசில் ஃபிஷ்னாவே பிடிக்காது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் யாராவது முள் எடுத்து கொடுக்கணும். நான் நினச்சேன் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கலன்னு. ஆனால் உண்மை என்னென்னா எவன் முள் எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனத்தினாலேயே அந்த மீன் சாப்பிடாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சது பிடிக்க ஆரம்பிச்சிச்சா. அப்போது நமக்கு யார் எடுத்து தருவா? அப்பா தான் எப்போவுமே முள்ளெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயம் சாப்பிடாம ஒதுக்கியிருப்போம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பிட மாட்டேன், வெஜ் பிரியாணியில் இருக்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன், சிக்கன் பிரியாணியில் சிக்கனு கூட சாப்பிட மாட்டேன். வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு சிக்கன் யாருக்காவது கொடுத்துருவேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இப்போ யார் எது கொடுத்தாலும் என்ன சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட சாப்பாடு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதோட அருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் புரியுது. அண்ட் அம்மா செய்கிற சாப்பாடு நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய மிஸ் பண்ணுவோம்ல. அப்போ தான் வந்துட்டு சரி அன்றைக்கி அம்மா கொடுத்தப்போ வேணான்னு சொன்னோமே அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனிமேட்டு சாப்பாடை எதையுமே ஒதுக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா சாப்பாடையும் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் பண்ணும்போது அதோட அருமை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வழக்கம் போல் நம்ம ஆளுக்கும் நான் பெற்ற பையனுக்கும் தோசை தான் பிடிக்கும். ஸோ அவங்க 2 பேத்துக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு இட்லி தான் பிடிக்கும். அதனால் நல்லா சுட சுட இட்லி ஊற்றி கூடவே நல்லா மீன் குழம்பை ஊற்றிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக முடிஞ்சு. இன்றைக்கி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு ரெசிபி நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.